நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். கிராமிய அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை விரைவுபடுத்த அரசாங்கம் நடவடிக்கை. சாதாரணதர பரீட்சைக்கு இம்முறை தோற்றிய மாணவர்களுக்கான உயர்தர கல்வி நடவடிக்கை எதிர்வரும் 4ஆம் திகதி ஆரம்பம். நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை. பலமான சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு அனர்த்தங்களை கட்டுப்படுத்துவது முக்கியம் என்கிறார் பாதுகாப்பு செயலாளர். இந்து பசிபிக் வர்த்தக கூட்டமைப்பின் விசேட வேலை திட்டம் எதிர்வரும் 21ஆம் திகதி கொழும்பில். காசாவில் மனிதாபிமான உதவிகளை பகிர்ந்தளிப்பதில் நெருக்கடிகளை எதிர்கொள்வதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிப்பு. கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை விரைவுபடுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதன்படி கிராமிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் அத்தியாவசிய அபிவிருத்தி பணிகளும் இடைநடுவில் கைவிடப்பட்டிருக்கும் பணிகளும் விரைவில் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. விரைவில் பூர்த்தி செய்யப்பட வேண்டுமென அடையாளம் காணப்பட்ட 50 திட்டங்களுக்காக வரவு செலவு திட்டத்தில் 212 பில்லியனுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் 13 திட்டங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்படுகிறது. கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர பரீட்சைக்கு இம்முறை தோற்றிய மாணவர்களுக்கான உயர்தர கல்வி நடவடிக்கைகள் அடுத்த மாதம் 4ஆம் திகதி ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இது பற்றிய சுற்று நிருபம் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்து பசிபிக் வர்த்தக கூட்டமைப்பின் விசேட வேலை திட்டம் கொழும்பில் எதிர்வரும் 21ஆம் திகதி நடைபெற உள்ளது. துறைமுக கட்டமைப்பில் நிலையான அபிவிருத்தி எனும் தொனிப்பொருளில் குறித்த நிகழ்ச்சி திட்டம் இடம்பெறும். இணையதளத்தின் வாயிலாக நடைபெற உள்ள இந்த வேலை திட்டத்தை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுவராலயம் ஏற்பாடு செய்துள்ளது. இதன் பிரதான வைபவம் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணினாவில் நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இலங்கைக்கும் மியான்மருக்கும் இடையில் சில துறைகளில் தொடர்புகளை வலுப்படுத்த முடியும் என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பொருளாதாரம், பௌத்த சமய ரீதியான உறவுகளை இவ்வாறு மேம்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். மியான்மரின் பதில் தூதுவர் லெய்சிங்கிற்கும் பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று அலரி மாளிகையில் நடைபெற்ற போது அவர் இந்த விடயத்தை கூறினார். சுற்றுலாத்துறை, இரத்தினக்கல் மற்றும் ஆபரணமாக்கல், தேயிலை, தெங்கு பற்றியும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையில் நட்புறவு ஏற்பட்டு 75 வருடங்கள் பூர்த்தியாவதாக பதில் தூதுவர் கூறினார். பலமான சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு அனர்த்த எச்சரிக்கைகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் என்று பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். தேசிய அனர்த்த முகாமைத்துவ இணைப்பு குழுவின் 67வது கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, நுவரேலியா, இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை நாளை மாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும். இதேவேளை எல்ல வெள்ளவாய வீதி இன்று மாலை 6 மணியிலிருந்து நாளை காலை 6 மணி வரை மூடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. கனமழை காரணமாக வீதியின் சில இடங்களில் எச்சரிக்கைக்குரிய நிலை தென்படுவதனால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த வீதியை வழமையாக பயன்படுத்துபவர்கள் மாற்று வீதியை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் சீன நட்புறவு தொடர்பான நூல் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது.
தேசிய நூலக ஆவணமாக்கல் சபையில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய மற்றும் இலங்கைக்கான சீன தூதுவர் சீச்சன் ஹாங் ஆகியோர் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. சட்டவிரோதமான முறையில் கடற்றொழில் ஈடுபட்ட 9 பேரை கடற்படை கைது செய்துள்ளது. கிளிநொச்சி, சொண்டிக்குளம் மற்றும் மன்னார் தாழ்வுபாடு கடற்பரப்பில் கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கையின் விசேட பிரதிநிதிகளை ரஷ்யாவுக்கு அனுப்புமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கியிருப்பதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ரஷ்ய உக்ரைன் யுத்த கெடுபிடிகளுக்கு மத்தியில் ரஷ்யாவில் தங்கியிருக்கும் இலங்கையர்கள் பற்றிய ஆராய்வதற்காகவே இந்த பிரதிநிதிகள் அங்கு செல்ல உள்ளனர். பிரதிநிதிகள் குழு விரைவில் ரஷ்யாவுக்கு புறப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இலங்கையில் உயர் இரத்த அழுத்தத்திற்குள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 18 முதல் 69 வயதுக்குட்பட்டவர்களுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 35% உயர் இரத்த அழுத்தம் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இது விடயத்தில் மக்கள் மிகுந்த அக்கறை செலுத்தி உயர் இரத்த அழுத்தத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது கோரிக்கை. உலகச் செய்திகள். காசாவில் மனிதாபிமான உதவிகளை பகிர்ந்தளிப்பதில் மிகுந்த நெருக்கடிகளை எதிர்கொள்வதாக ஐக்கிய நாடுகள் மனிதாபிமான முகவர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் ஆரம்பமானதில் இருந்து இதுவரை பலஸ்தீனில் 35,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். தினந்தோறும் ஏராளமான பொதுமக்கள் தாக்குதல்களில் பலியாவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை சுமார் 2 மில்லியன் மக்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. அபிவிருத்தி செய்திகள். அனுராதபுரம் வடக்கு நீர்வளங்கள் செயல் திட்டத்தின் 2வது கட்டத்தை ஆரம்பிப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. இந்த செயல் திட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஜாய்கா நிறுவனம் ஒத்துழைப்பு வழங்க முன்வந்துள்ளது. குறித்த நீர்வளங்கள் திட்டத்தினால் பதவிய, ஹொரவபொத்தான, கஹட்டகஸ்தி கிளிய, கபித்தி கொல்லாவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராமங்களில் உள்ள மக்கள் பயனடைய உள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 66வது போட்டி மழை காரணமாக தாமதமாகியுள்ளது. குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் இந்த போட்டியில் மோத உள்ளன. ஹைதராபாத் மைதானத்தில் போட்டி இடம்பெறும். கண்டி தெல்தோட்டை எனசல்கொல்ல மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள மென்பந்து கிரிக்கெட் சுற்றுத் தொடர் எதிர்வரும் 21ஆம், 23ஆம், 24ஆம், 25ஆம் திகதிகளில் நடைபெற உள்ளது. மெதககில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மைதானத்தில் போட்டிகள் இடம்பெறும். ஒன்றிணைவோம் பலம் பெறுவோம் எனும் தொனிப்பொருளில் நடைபெற உள்ள இந்த கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் என அனைவரும் பங்கு கொள்ள முடியும். இலங்கையின் முதலாவது விளையாட்டுத்துறை ஒம்புட்ஸ்மன் நியமிக்கப்பட்டுள்ளார். WA சூலானந்த பெரேரா என்பவரே இவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் நிர்வாக சேவையின் விசேட தரத்தையுடைய ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி ஆவார். இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு இந்த நியமனத்தை வழங்கியுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள்.
இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கும் நாணய மாற்று வீதத்தின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்விலை 297 ரூபாய் 31 சதம், விற்பனை விலை 307 ரூபாய் 3 சதம். இதேவேளை யூரோ ஒன்றின் கொள்விலை 322 ரூபாய் 21 சதம், விற்பனை விலை 335 ரூபாய் 77 சதமாகும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். மினுவாங்குட பிரதேச செயலக பிரிவில் அலங்கார மீன் வளர்ப்பு மேம்படுத்தப்பட உள்ளது. இதன்படி ஹொரம்பல்ல பிரதேசத்தில் அலங்கார மீன் உற்பத்தி கிராமம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த செயல் திட்டத்தில் 25 பேர் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். காலநிலை அறிக்கை. நாட்டை சூழவுள்ள வளிமண்டலத்தில் தளம்பல் ஏற்பட்டிருப்பதனால் மழையுடன் கூடிய வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல், மத்திய, சப்ரகம்வ, ஊவ மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல், தென் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் நாளை காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்றும் திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை விரைவுபடுத்த அரசாங்கம் நடவடிக்கை. சாதாரணதர பரீட்சைக்கு இம்முறை தோற்றிய மாணவர்களுக்கான உயர்தர கல்வி நடவடிக்கை எதிர்வரும் 4ஆம் தேதி ஆரம்பம். நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை. பலமான சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு அனர்த்தங்களை கட்டுப்படுத்துவது முக்கியம் என்கிறார் பாதுகாப்பு செயலாளர். இந்து பசிபிக் வர்த்தக கூட்டமைப்பின் விசேட வேலை திட்டம் எதிர்வரும் 21ஆம் தேதி கொழும்பில். காசாவில் மனிதாபிமான உதவிகளை பகிர்ந்தளிப்பதில் நெருக்கடிகளை எதிர்கொள்வதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு இடம்பெறும்.